ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வருகிற வைகாசி மாதம் வருகிறது. இந்த மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. பொதுவாக சில வருடங்கள் பார்த்தோம்னா ஒரு சில மாதங்களில் 2 அமாவாசை இல்லை 2 பௌர்ணமி வரும். அவ்வாறு வரும்போது அந்த மாதங்களில் சுப காரியங்கள் பொதுவாக செய்ய மாட்டார்கள். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை, அதாவது 16 மே 16 அன்னைக்கு சனிக்கிழமை ஒரு அமாவாசை வருது. அதன் பிறகு வைகாசி 31 14 ஜூன் அன்றைக்கி ஒரு அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை அன்று. ஆக 2 அமாவாசை இந்த வைகாசி மாதம் வருது. இப்போ இதில் எது முக்கியமான ஒரு அமாவாசை இன்னும் கேள்வி கேட்டால் அப்படிலாம் கணக்கே கிடையாது. 2மே அமாவாசை. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை 2 அமாவாசையும் பிதிரு தர்ப்பணம், முன்னோர்களை வணங்குவது, குலதெய்வங்களை எல்லாம் செய்யணும். இந்த அமாவாசை தான் முக்கியம், இந்த அமாவாசைக்கு முக்கியம் அல்ல என்று கிடையாது. அமாவாசை என்றாலே முன்னோர்களை வணங்கக்கூடிய ஒரு தினம். சரி, இந்த மாதத்தில் சுப காரியங்கள் செய்யலாமான்னா அது இந்த எப்படின்னா, இது ஒரு சின்ன ஹோமம் பண்ணிவிட்டு, சாந்தி ஹோமம் பண்ணிவிட்டு செய்யலாம். பொதுவாக இந்த சித்திரை வைகாசி மாதத்திற்கு இந்த தோஷம் கிடையாதுன்னு ஒரு சில விதி வேறு இருக்குது. அதனால் பண்ணுவது தப்பு இல்லை. ஒரு சின்ன சாந்தி ஹோமம் பண்ணிவிட்டு பண்ணலாம். திருமணம் எல்லாம் கூட பண்ணுறாங்க. இதெல்லாம் கூட இருக்குது. என்னது, சின்ன சின்ன வளைகாப்பு, காது குத்தல் கூட பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன பரிகாரம் செய்து உங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டு பரிகாரம் செய்து பண்ணுவது மிக நல்லது. அது பிறகு இந்த அதிக மாதம் என்பது என்னென்னா, இந்த சந்திரமான அடிப்படையில் வரும். அது எப்படின்னா, அமாவாசை முடிஞ்ச மறுநாள் தான் அந்த மாதம் பிறக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் எப்படின்னா, அமாவாசை வருது பார்த்தீங்களா, 16 மே அன்றைக்கி அமாவாசை. மறுநாள் ஜேஷ்ட சுக்தம்னு போட்டிருங்க. பஞ்சாங்கம் பார்த்தா தெரியும். இது ரொம்ப குழப்பமான கணக்கு. அதன் பிறகு ஒரு 14 ஜூன் வருது. அப்போது நிஜ ஜேஷ்ட சுக்தம்னு போட்டிருக்கோம். ஆக இது அதிகமான மாதம் இன்னும் ஒரு கணக்கு தானே ஒழிய இதனால் வேறு ஒன்றும் இல்லை. அதன் பிறகு இந்த மாதிரி வருகிற மாதம் பார்த்தோம்னா, இப்போது வைகாசி மாதம் 2 அமாவாசை வந்துட்டு இந்த மாதிரிலாம் வரும்போது திருப்பதியில் பார்த்து 2 பிரம்மோற்சவம் அந்த வருஷம் வரும். பெரும்பாலான வருடங்கள் பார்த்தோம்னா அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பார்த்தோம்னா செப்டம்பர் 15 ஒரு உற்சவம் ஆரம்பமாகும். அதன் பிறகு அக்டோபர் 12 கூட ஒரு உற்சவம் அதாவது பிரம்மோற்சவம் வரும். இந்த மாதிரி வருஷங்களில் ஒரு 2 பிரம்மோற்சவம் வந்துடும். இது அதிக மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இதுக்கு அந்த அளவுக்கு ஒன்று சித்திரை வைகாசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ. மற்றபடி 2 அமாவாசை வருகிறது அந்நாட்களில் சுப காரியங்கள் பண்ணக்கூடாது. மற்ற மாதங்கள் வரும்போது மங்களானி பவந்து.